பாக்கியலட்சுமி சீரியலுக்கு முடிவே கிடையாது. இனி நடக்க போறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி கதையில ஏற்பட்ட மாற்றம் குறித்து இப்போ இந்த சீரியல்ல செல்வியா நடிக்கிற நடிகை கம்பம் மீனா பார்த்தீங்கன்னா ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் பாக்கியலட்சுமி சீரியல் எப்படா முடியும் அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாகவும் கதறலாகவும் இருந்துட்டு வருது. ஆனால் இந்த சீரியலுக்கு இப்போதைக்கு முடிவே இல்லையா. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சீரியலில் கோபியா நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் சதீஷ் பாக்கியலட்சுமி சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரை போலவே ராதிகாவா நடிக்கிற ரேஷ்மாவுமே இதையே சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் நாங்கள் முடிவுக்கு வருதுன்னு சொன்னோம், ஆனால் எப்போ முடிவுக்கு வருதுன்னு சொல்லலைங்க. ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒன்று உண்டு. பாக்கியலட்சுமி சீரியல் முடிவு வரப்போகுதுன்னு சொன்னாங்களே தவிர எப்போ முடிய போகுதுன்னு சொல்லலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. இதனால் இந்த சீரியல் முடிவுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சீரியலில் கதைக்களமும் வேகமாக பயணித்தது. இதனால் இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வந்ததோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கதையில் புதிய திருப்பமும் இப்போ வந்துருச்சு. இப்போ இனியாவுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை சுற்றி தான் கதை ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. கம்பம் மீனா கிட்ட பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போதைக்கு சீரியல் முடிகிற மாதிரி இல்லை, சில திருப்பங்கள் கொண்டு வந்து கதையை தொடர்ந்துருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி சில பேச்சுகள் அடிபட்டது, ஆனால் இப்போ கதை மாற்றம் செஞ்சு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.